குக்கு கதையை போய் சொன்னேன் அவர்கிட்ட. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கதை. படிச்சுட்டு நான் பவுண்டடாகவே கொடுத்துட்டேன். படிச்சுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, இதை பண்ணுவோம் அப்படின்ட்டார். இமீடியட்டாக அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு வந்து மில்டன் சார் தான் கேமரா ஃபஸ்ட்டு. நான் அப்போ காதல் பண்ணியிருந்தார் அவர். ஸோ அதனால் நான் விஜய் மில்டன் சார்கிட்ட போய் கதை சொல்லி, அவரும் ரொம்ப நல்லாயிருக்கு, இதை பண்ணுவோன்னு சொல்லி செட்டப் எல்லாம் பண்ணியாச்சு. அப்போ வந்து சங்கர் சார் வந்து ரிலையன்ஸோடு சேர்ந்து பண்ணுறதா இருந்தது. பட் அவங்களுக்குள்ளே ஏதோ கரெக்டான டேர்ம்ஸு செட் ஆகலை. அதுக்கப்புறம் ஃபாக்ஸ் உள்ளே வந்தாங்க. மகேந்திரன் சார் வந்தார், விஜய் டிவி மகேந்திரன் சாரும் ஆடிட்டர் சண்முகம் சாரும். அவங்க தான் வந்து அவங்க சேர்ந்து பண்ணுறதா இருந்தது. அதுலேயும் ஏதோ டேர்ம்ஸ் கரெக்டாக வரலங்கும் போது சங்கர் சார் என்னை கூப்பிட்டு, நான் பண்ணலை ராஜமுருகன், எனக்கு அவங்களோட டேர்ம்ஸ் கரெக்டாக செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்க அதை நம்ம பண்ணலான்னு சொல்லி ஃபாக்ஸு அதை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி தான் குக்கு ஆரம்பிச்சது சார். எப்படி இருந்தது அந்த பட அனுபவம் உங்களுக்கு? குக்கு வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப நல்ல அனுபவம் சார். அது முதல் படம் அப்படிங்கிறது. ஏன்னா எனக்கு சந்திரபாபுவில் நடந்த விஷயங்கள் இருக்குல்ல, சந்திரபாபுவோடைய அனுபவம்லாம் இருக்குல்ல, அதனால் எனக்கு முதல் படங்கிற பதட்டம் குக்குவில் இல்லை. நான் சந்திரபாபு ஷூட் பண்ணிட்டேன், 13-14 நாள் ஷூட் பண்ணிட்டேன். எனக்கு அதுக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சதுனால எனக்கு அந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு டைரக்டருக்கு உண்டான பதட்டம் பெருசாக இல்லை. இன்னொன்று ஃபாக்ஸில் மகேந்திரன் சார் இருந்தார். இவங்க ரொம்ப எல்லாமே கார்ப்பரேட், அது எல்லாமே ரைட்டிங்கில் போனால் வரும் கரெக்டாக, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். கொஞ்சம் டிலே ஆகும், ஆனால் எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கும். அதனால் எனக்கு எந்த சிரமமும் இல்லை சார். என்ன கேட்டோமோ அது எல்லாமே நடந்தது. கரெக்டான ஒரு ஷூட்டு நடந்தது. அதனால் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. அதில் என்னென்னா அந்த விஷுவலி சேலஞ்சஸோடைய உலகத்துக்குள்ளே போகிறது தான் நமக்கு இருந்த சேலஞ்சாக இருந்தது.